இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்? எத்தனையாவது பிறந்த நாள்? நாங்கள் டிடி சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். உங்களோட 67வது பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி கேக் அண்ட் நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க? தெரியாதா? யாரும் இல்லையா அனுப்பு? மகளா? மகளோட நேம்? அவங்க எங்க இருக்காங்க? இதுல அவங்களோட பேர்ல இருந்து வரல. உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் கேக்கை வாங்கிட்டு யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. கேக் பிடிச்சிருக்கா? கடை ஸ்டைலாக நிற்கிறீங்க. 67வது பர்த்டேன்னு கடை ஸ்டைலாக தான் நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். மகளோட நேம்ல இருந்து வரலையே, வேற யாரும் இல்லையா? யார் சொல்றீங்க? அவங்க எங்க இருக்காங்க? இல்ல, அவங்களோட நேம்ல இருந்து வரல. வேற யாரும்? யாருன்னு தெரியா? நீங்க தான் கெஸ் பண்ணணும். சரி, ஒரு கிஃப்டா பாப்போமா உங்களுக்கு வந்த கிஃப்ட் எல்லாம்? கிஃப்டை பார்த்து கெஸ் பண்ணுவீங்க தானே யாருண்டு? பாப்போமா? அதில் ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அது என்னவா இருக்கும்? சாரியா? தெரியா? எங்களுக்கும் தெரியா. நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பிடிச்சிருக்கா? வச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கலரும் பிடிச்சிருக்கா? சரி, இந்த பர்த்டேக்கு உங்களுக்கு யார்கிட்ட இருந்து கிஃப்ட் வரல இன்னும்? சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்கலாம் தானே பேர பிள்ளை? சர்ப்ரைஸ் சொல்லாம அனுப்பியிருப்பாங்க. அனுப்பியிருக்க மாட்டாங்களா? ஏதோ தான் இருக்கும். சரி, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். கவுண்ட் தானா? சரி, அதை எடுங்க பார்ப்போம். சாரியா? பிடிச்சிருக்கா கலர்? பிடிக்காது. பிடிக்காது அனுப்பணும் உங்கள்கிட்ட சொல்லி மாற்றுவோம். சரியா? நீங்கள் வீடியோவுக்கு இப்படி சொல்லலாமா? அவங்க கவலைப்பட போகிறாங்களாப்பா. பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு சொல்லி போட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களே. சரியா? அனுப்புனவங்கள்ட்ட சொல்லி மாற்றுவோம். அந்த கிஃப்டையும் வைங்க. அடுத்த கிஃப்டை கொடுங்க. உடைங்களேன், உங்களுக்கு தான் நீ வந்திருக்கு. அதில் என்ன இருக்கும்? இப்போ உடைங்களேன். நகை இருக்குமோ அதில்? நகை இருக்கும் அதில்? அதில் நகை தான் இருக்கு. நகை இருக்காதா? அவ்வளோ கன்ஃபார்மா சொல்றீங்க? பட்டிக்குள்ள வச்சு அனுப்பி இருப்பாங்க. சரி, ஓப்பன் பண்ணு. யாருன்னு நீங்க சொல்லணும். யாருன்னு சொன்னா தான் நன்றி சொல்லலாம். மக்கோண்டா பிடிச்சிருக்கா? வெளிநாடு இருந்தா நீங்கள் சொல்லலையே வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கேன்டு. இப்போ தானே சொல்கிறீங்க. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? ஃபாரினில் யார் இருக்காங்க? மகளோட நேம் எங்கே இருக்காங்க? அவங்களோட சைட்டில் இருந்து வரல.
இது உங்களோட ஃப்ரெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கி. உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? இல்லை இருக்காங்களா நிறைய ஃப்ரெண்ட்? மூத்த மருமகன் பேர் எங்க இருக்காரு? வெளிநாட்டுல எந்த நாட்டில்? இல்லை அவர் சைட்ல இருந்து வரல. வேற யார் அனுப்பியிருப்பாங்க? அவங்களும் அனுப்பல. யார்கிட்ட இருந்து இந்த சர்ப்ரைஸ் எதிர்பார்த்துருப்பீங்க? சொல்லுங்க. இன்னைக்கு இப்படி இருக்கு சொன்னா தான் தரலாம். கடைசி மகளோட பேர்? அவங்க எங்க இருக்காங்க? இல்லை அவங்கள அனுப்பல. இது உங்களோட ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்காங்க. இருக்காங்களா ஃப்ரெண்ட்? அவங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கு சொல்லுங்களேன். சரி ஓகே. இன்னும் கிஃப்ட் இருக்கு அதெல்லாம் பார்த்தது யார் இருந்தோன்னு சொல்லி கெஸ் பண்ணுவோம். ஒரு அழகான பழக்கூடன்னு வந்திருக்கு, அதையும் வாங்கிடுங்க. பிடிச்சிருக்கா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி தான் பழம் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அப்போ எல்லாம் சேர்ந்து யார் அனுப்பியிருப்பாங்க? ஆ ஆரண்டு நீங்கள் தான் சொல்லணும். என்ன யோசிக்காமல் சொல்லணும். இல்லை அவங்கள சைட்ல இருந்து வரல. ம் சொல்லுங்க சொல்லுங்க யார் அனுப்பியிருப்பாங்க? இல்லை அவங்களும் அனுப்பல. அவங்கள நேம் சொல்லுங்க. இங்கே இருக்காங்க. இல்லை அவங்களும் அனுப்பல. அவங்களோட பேர்? இல்லை அவங்களும் அனுப்பல. இன்னும் ஒரே கிஃப்ட் இருக்கு, அதில் இருக்கு யார் தந்தேன்னு சொல்லி. இந்த சர்ப்ரைஸ் எதிர்பார்த்தீங்களா? இதுக்கு முதல் சர்ப்ரைஸ் வந்திருக்கா? ஓகே, அப்போ இது ரெண்டாவது சர்ப்ரைஸ் செஞ்சிருக்காங்களா? சரி, இவ்வளவு கிஃப்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு ஹாப்பியா இந்த சர்ப்ரைஸ் வந்தது? கவலைப்பட போகிறாங்க சர்ப்ரைஸ் அனுப்பினவங்க. அவங்களோட நேம் வரவே இல்லை. துருக்சன் என்பது யார் துருக்சன்ன்றது? இல்லை அவங்களும் அனுப்பல. இல்லையே அவங்க சைட்டில் நீங்கள் சொன்ன நேமில் ஒத்தரும் வரல. என்ன செய்வோம்? கிஃப்டெல்லாம் கொண்டு போவோமா? நீங்கள் யார்? இப்போ என்ன செய்வோம்? இப்போ நீங்கள் யாருன்னு சரியா சொல்லலை. நிறைய கிஃப்ட் வந்துருக்கு, எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போகிறோம். சரியா? நம்ம எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணவங்களே கால் பண்ணி சொல்கிறோம். யாருன்னு சொல்லல, கொண்டு வந்தவன். ஆ நீங்கள் யாருன்னு கெஸ் பண்ணலே. உங்களுக்கு தான் வந்திருக்கு, நாங்கள் கொண்டு போக மாட்டோம். நீங்கள் சொல்லுங்கள் யாருன்னு. ம் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு தானே? சர்ப்ரைஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. அடுத்த லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு பெரிய உங்களோட அளவுக்கு ஒரு பிரேம் ஒன்று வந்திருக்கு. சரியா? அதில் யார் இருப்பாங்க? அனுப்பினவங்களும் இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபோட்டோவும் இருக்கலாம். யார் அனுப்பியிருப்பாங்க? சரி, அதை ஓப்பன் பண்ணி பாருங்க யார் அனுப்பினு சொல்லி. அதில் இருக்கு. நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. அப்போ ஹஸ்பண்ட் பிடிக்காதா உங்களுக்கு? யார் அனுப்புன்னு தெரியாதா? அனுப்பினவங்க இதில் இருக்காங்க. யார் இருக்காங்க? இங்கிலீஷ் வாசிக்க தெரியா? போட்டோ பார்த்து யாரு?
மகளும் மருமகனும் மட்டுமில்லை, உங்களோட மகன் கரிகரன், மற்றது உங்களோட மகள் கிருசாந்தினி, விதுசியா, மற்றது உங்களோட தங்கச்சியோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு செய்ய சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவங்கள்ட்ட இந்த எதிர்பார்த்துறீங்களா இந்த சர்ப்ரைஸு? எதிர்பார்க்கலையா? ஓகே, உங்களோட மகன் இங்கே இல்லை, அவர் சார்பில் எங்களை அனுப்பி வச்சிருக்காரு. அவருக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி அண்ணா. ஓகே, கேக் கட் பண்ணுவோமா? ஓகே, டிடி சர்ப்ரைஸ் டெலிவரி சார்வா இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். இப்போ இருக்கிற மாதிரி எப்போ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே 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 நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே தந்தை நீயே தோழன் நீயே சொந்த மாதிரி யாராலையும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது, சொந்த மாதிரி யாராலையும் கஷ்டப்படுத்தவும் முடியாது. சொத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லைம்மா, சொந்தத்தை சேர்த்து வைக்கிறதும் சேமிப்பு. எனக்கு இந்த குடும்பத்தில் எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு குரூப் போட்டோ எடுத்து அப்படி ஆக்சுவலாக என் ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன்.